குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரமாகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரமாகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா 4க்கும் 5க்கும் உரியவர் 6ஆம் இடத்துல போய் ஆல்ரெடி மறைஞ்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ 6இல் மறைவு அப்படிங்கிறது பொதுவாக நல்ல விஷயமான்னு கேட்டால் அவர் யார் அப்படி 4, 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்துல போய் இருந்தால் சுகம் எப்படி கிடைக்கும்? சுகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு தூக்கமே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கேஸ் ப்ராப்ளம் நிறைய ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹெல்த். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6க்குரியர் வக்ரம் ஆயிருக்காரு, 4க்கு 5க்குரிய 6ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ல இருக்கீங்க? அப்போ என்னன்னா சனியோட வீட்டில் ஆல்ரெடி ராகு இருக்கார், 5ஆம் வீட்டில் ராகு இருக்கார். இவர் வக்ரம் ஆகிறார். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ராகு ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு இல்யூஷனான ஒரு பார்வை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அந்த வைப்ரேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு.
இப்போ வந்து சனி இவ்வளோதான் வருவார் அப்படின்னா ராகுவோட அந்த இல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சனியை தொடுமான்னு கேட்டால் தொடர மாதிரி போகும். ஒரு கிரகம் ஒரு விஷயத்துக்கு ரெட்ரோகிரேட் ஆகுது அப்படின்னா அதனோட பலன்களை முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அப்போ ராகு அப்படிங்கிறது 5 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மனசு, பிளானிங், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அலப்பாஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார், தேவையில்லாம யோசனைகளை கொடுப்பார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரி ஸ்தானம், நண்பர்களே எதிரியாகக்கூடிய தருணம். இதெல்லாமே உங்களுடைய தவறை வந்து சரி செய்துக்கோங்க. கேப்பார் பேச்சை கேட்டுட்டு நம்ம வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்த வந்து சரி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தை இப்போ கொடுக்குறாரு. அப்போ ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக கையை வைப்பாருங்க. ஆல்ரெடி வந்து தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது, கணவரோட மனைவியோட சண்டை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடையும் சண்டை. அப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ வக்ரமாகுது. 6லே வந்து அசுப கிரகங்கள், சுப கிரகங்கள் வக்ரமாகிறது பிரச்சனை, ஆனால் அசுப கிரகங்கள் வக்ரமாகிறது நல்லது. அப்போ இவ்வளோ நாள் இழுப்பறியா வந்து இப்போ நீங்கள் ஒரு இடம் விற்கிறீங்க, ஆல்ரெடி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பீங்க அப்படின்னா நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது போயிருக்காது, இல்லாட்டி வந்து ஆளே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு கிடந்துட்டு இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதற்கான முயற்சிகள் ஆளுங்கள்லாம் வந்து பார்க்கறது, கரெக்டான ரேட்டில் முடிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய திறமை. அப்போது நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் தூக்கமே இல்லை, ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், நல்லா தூங்க போகிறீங்க. கரெக்டான கைடன்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து உடல்நலை பிரச்சனைக்கு அந்த டாக்டர்ஸ் கரெக்டாக வந்து உங்களோட ஹெல்த்தை பார்த்து சரி செய்யக்கூடிய இந்த காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ தான் வக்ரமாகிறார், ஜூலை 26 தான் வக்ரமாகிறார். ஆனால் அதோட நிகழ்வுகள் எல்லாமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நிறைய மாற்றங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எதிரியாக இருப்பாங்க. சுமூகமாக போக, சண்டை போடலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 நல்லது. வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சனி வந்து அந்த இடத்துல வக்ரமாகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பெரிய அலைச்சல் பிரச்சனை, மேனேஜ்மெண்ட் கூட சண்டை, வீட்டில் சண்டை, இது எல்லாமே கொடுத்துருக்கும். இப்போ வந்து அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் சரி செய்யக்கூடிய அந்த டைம் வந்து இப்போ வந்து சனி பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ அதனோட பார்வைகள் செலுத்தக்கூடிய இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவும் பார்க்கிறார், 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ 4, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குரு யார் அப்படின்னா 3, 6. ஸோ உங்களோட முயற்சிகள் புதுசாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சனி பகவானோட பார்வைகள் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குரு வந்து என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துல இப்போ இருக்கிறார். அப்போ வந்து என்ன அப்படின்னா புது புது முயற்சிகள் மூலியமாக நன்மை நடக்க போகுது, ஜீவனம் கிடைக்க போகுது. ஸோ நிறைய பேர் வந்து சில பிளான்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த பிளான் வந்து இழுப்பறி ஆகிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த பிளான் வந்து நடக்க போகுது. ஸோ 5க்குரியவர் வந்து வக்ரமாகிறார் அப்படின்னா 4, 5க்குரியவர் வந்து பார்த்திங்கன்னா அது மூலியமாக அந்த பிரச்சனை. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுகம், வாகனங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுக்காக டைமில் எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் பணம் வராது. என்னடா நம்ம வந்து கடனும் ஒரு லோன் வாங்கலாம் அப்படின்னா அந்த லோனும் கிடச்சிருக்காது, எல்லாமே இழுப்பறியாக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து சொத்துக்கள், நான் சொன்ன மாதிரி இட பிரச்சனை இதெல்லாமே இருந்திருக்கும், அதுவுமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஸோ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குலதெய்வம். கோவிலுக்கு வந்து நிறைய போனாலும் அந்த ராகு அந்த இடத்துல வந்து ஒரு நிவர்த்தியான ஒரு பலன்களை கொடுக்காம நமக்கு வந்து எண்ணங்கள் மூலிமா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராகு. இப்போ வந்து சனி வக்ரமாயி அந்த ராகுவை டச் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதே வீட்டில் தான் வக்ரமாகிறார், பட் இருந்தாலும் ராகு வந்து இல்யூஷன் இல்லையா, அந்த இல்யூஷனான ஒரு சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை கொடுப்பாரு. அப்போ என்னன்னா கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை எடுக்க வைக்கும் ராகு. நம்ம வயிற்று வலிக்குன்னு மாத்திரை சாப்பிடுவோம், கரெக்டாக கிட்னி பிரச்சனை வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹெவி டோசேஜ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ராகு அப்படிங்கிறது அந்த இடத்தை கன்ஃபார்ம் பண்ணுவார். தேவையில்லாத யோசனைகள், மனம், அப்புறம் படப்படப்பு இதெல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஜாக்கிரதையாக இருந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நல்லது நடக்க போகுது. ஆனால் நிறைய முயற்சிகள், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே சேர்ந்து பொறுமை அவசியம்.
பொறுமையாக அந்த விஷயத்த கொண்டு போங்க. நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. அமைதியாக இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த ஹெல்த்தை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்கள் பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பயிற்சியிலலாம் சனி பகவானாலே நிறைய பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பயிற்சினாலே ஒரு பதட்டம் பயம். இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ரபெயர்ச்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா 31/10/2026 அன்று அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் வந்து அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரே குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி
முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, குடும்ப ஒற்றுமைக்காக ரொம்பவே பாடுபடக்கூடிய ஒரு ராசினா அது நீங்கள் தான். ஏன்னா குடும்பம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கணும். குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. குடும்பத்திற்காக என்னனாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் ரொம்ப தியாக உணர்வோடு பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னா அது நீங்கள் தான், உங்களுடைய குடும்பத்துக்காக. அப்படி இருக்கிற உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க, நிறைய பாதிப்புகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி இன்னும் எனக்கு பாதிப்பை தான் கொடுக்குமா, இன்னும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு நான் போக மாட்டேனா, என்னுடைய குடும்பம் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வராதான்னு சொல்லி ஏங்குற உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தராரு. இந்த காலகட்டத்தில் மனதிற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை விரும்புகிறீங்க, குடும்ப ஒற்றுமையாக இருக்கட்டும், எதுனாலும் சரி உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் இருக்குது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகுது. எவ்வளோ தூரம் பிரிந்திருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரிஞ்சு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, எனக்கு திரும்ப என்னுடைய கணவனுடைய வாழணும்னு நினைக்கிறேன், இல்லை என்னுடைய மனைவியோட வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறேன் உங்களுக்கு இந்த காலகட்டம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. நிச்சயமாக பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தில் உள்ளது. நட்பு, நானும் எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உறவுகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களோட சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்க. ஆனால் நான் பேசணும்னு நினைக்கிறேன், அந்த உறவை மறுபடியும் மீட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இந்த காலகட்டம் உங்களுக்குரிய ஒரு மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும்போது அதற்குண்டான ஒரு வழியாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றாரு. பிரிந்த நட்புகள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. இதுலேயே இந்த டைமில் தொழில் விரிவாக்கம் பண்ணுறது, இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, அது ஒரு பக்கம் தொழில் நடந்துக்கிருக்கும், புதிய தொழில் ஒன்று ஏற்பாடு பண்ணலாம், தொழில் தொடங்கலாமான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. கடன் வாங்கவே உங்களுக்கு வேண்டாம், கடன் வாங்கிக்கிட்டே போனால் நம்மளுக்கு எப்போ அடைக்க முடியும்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடன் வாங்க மாட்டீங்க. ஆனால் கடன் வாங்கணும்னு நினச்சிட்டாலேவும் யோசிக்காமல் கடன் வாங்கிடுவீங்க. அந்த ஒரு மைண்டுக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனால் உங்களே அறியாமே போய் கடன் வாங்கிடுவீங்க. ஸோ இந்த காலகட்டம் இந்த கடன் தொல்லைகள் நீங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பாக இருக்கும். அதனால் எப்படி கடன் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை ரொம்பவே யோசிப்பீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கூட பிறந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் என்னதான் அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தாலும் சரி, என்ன ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுடைய தாயார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த காலகட்டம் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, தோள் கொடுக்கறதுக்கு உங்களுடன் பிறந்தவர்களிடம் உங்களுடைய பெற்றோரும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா, உத்தியோகத்தில் ரொம்பவே பணி சும்மா எனக்குனால முடியலை, வேலையை என்னால் பார்க்க முடியலை, ஆனாலும் அந்த வேலையை ரொம்பவே ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை பார்க்கணுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுடைய முதலாளிகளுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்தளவு நீங்கள் வேலையை சூப்பராக பண்ணுவீங்க. இது எவ்வளோ பணி சுமை இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் கூடுதல் உங்களுக்கு பணி சுமையை ஏற்படுத்த போகுது. ஆனால் இது எனக்கு வேலை பார்க்க பிடிக்கல உட்கார்னு நினச்சிங்கன்னா 1 மாதமா 2 மாதம் 3 மாதம்னாலும் வேலை இல்லாமல் உட்காந்துருப்பீங்க, வீட்டை விட்டு வெளியே போகாமல். ஆனால் வெளியில் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வேலை கிடச்சுன்னு நினச்சிங்களேன், உங்களை மாதிரியான வேலை பார்க்கறதுக்கு யாராலையும் முடியாது. முதலாளிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபராக துலாம் ராசி நேயர்களான நீங்கள் மாறிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பணி சுமை இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வும், அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் தான், உங்களுக்கு இடமாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒருத்தவங்களை நம்பி பணம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. குழந்தைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. படிப்பில் மாணவர்கள் அதிகமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ சில விஷயங்களை கவனமாக இருங்க. உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள், மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகமான பாதிப்பாக ஹீட்னால் வர பிரச்சனைகள் தான் வரும். தண்ணி அதிகமாக குடிங்க, இளநீ குடிங்க. என்ன வழிபாடு பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நிச்சயமாக கைகிரீவர் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? உங்களால் கோவில்களுக்கு போக முடியல, அந்த கோவிலுக்கெலாம் என்னால் போக முடியலனாலும் சரி பரவாயில்ல,
ஒரு ஃபோட்டோ வாங்கி உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல வித ஒரு சூழல், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிச்சயமாக நடக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்றைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் எந்த ராசியில் இருக்கார்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்ட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார்.
அதாவது மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும். அவர் அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லோரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல வந்து அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறது மிகவும் நல்லது. சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவர். அதனால் இவர்களை பார்த்துட்டு இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தடையானால் சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் வந்து அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. வேஷ்டி அங்கவஸ்திரம் வந்து கோவில் குருக்கள் வாளுக்கெல்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது. அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. லெதர், அதாவது இது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது. கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது. இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேயானால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ வந்து பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர். அதை தவிர வந்து ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல இந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் வந்து பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம். அவருக்கு வந்து இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் வந்து எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் வந்து கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன இது எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். பொதுவாகவே பார்த்தோம்னா துலா ராசிக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சனி பகவானால் எந்த ஒரு தாக்கமும் துளாராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. பொதுவாக அது வந்து ஜோதிட வழக்கில் சொல்லக்கூடியது. ரிஷபம் துலாம் வந்து சனி பகவானுடைய பிரச்சனைகளில் நிச்சயமாக இருக்காது. சரி, இருந்தாலும் 6ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது எப்பொழுதுமே நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கு. இப்போ 6ஆம் இடத்துல பார்த்தேனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் சனி பகவான்
வக்கர நிலை அடையினர். வக்கர நிலை அடையும் பொழுது, அதாவது 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக அவர் வந்து வக்கர நிலை வரலும் இருக்கார். உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது நவாம்சத்தில் துலாத்தில் இருப்பார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வலிமை இழந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். போட்டிகளில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் உண்டாகும். கடன் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். திடீர் பணவரவு, மறைந்த இடத்துலேருந்து பொருள், அதை தவிர வந்து இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை சனி பகவான் வக்கர நிலையில் பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்த சயனம் பார்க்குறதுனால சனி பகவான் இந்த இடத்த பார்த்து அதை கெடுப்பார். அதுவும் வக்கரம் பெற்ற சனி பார்க்குறதுனால கண்டிப்பாக ஊர் விட்டு ஊர் போக வேண்டி இருக்கும். நல்ல தூக்கம் இருக்காது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாகும். வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், தொழிலில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையின் மூலியமாக வெளியூர் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. முயற்சிகளில் எல்லா விதமான வெற்றிகளும் இருக்கும். இளைய சகோதரத்தோடு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 12ஆம் இடம் கேட்டது, அதாவது வக்கர நிலையில் இருக்கக்கூடிய சனி பார்க்குறதுனால கண்டிப்பாக தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு, அதிகமான அலைச்சல் மூலியமாக பண விரயங்களும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு. ரேஸு, லாட்ரி, ஷேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரும். அதோடு பார்த்தோம்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் மறைந்து செயல்படக்கூடியவர்கள், பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, கேமராமேன், இவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். வெள்ளை துணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. பால் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. திருப்பதியில் பெருமாள் கோயிலை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். திருப்பதி எப்படி போகணும்னா, முதல்ல தாயார் சன்னதியை போய் சேவிச்சுட்டு வரணும். தாயார் சன்னதியை சேவிச்சுட்டு வந்துட்டு அதற்கு பிறகு கோவிந்தராஜர் சன்னதி கீழ் திருப்பதியில் சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாளை போய் சேவிக்கிறது விசேஷம். இந்த மேல் திருப்பதியில் போய் பெருமாளை டைரெக்டாக சேவிக்க அந்த மாதிரி போகிறது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. கீழே வந்து முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச, அதாவது வேஷ்டி துண்டுன்னு சொல்லக்கூடிய மேல் உத்திரியம், வேஷ்டி மேல் உத்திரியம் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க அந்தணர்களுக்கு கொடுக்கறதும், தயிர் சாதம், காகத்திற்கு தயிர் சாதம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.